மயோனைஸ் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். விரிவான விவரங்கள் என்ன? முட்டையின் வெள்ளை கருவுடன் வெஜிடபிள் ஆயில் வினிகர் இணைத்து தயாரிக்கப்படக்கூடிய உணவாக இருப்பது மயோனஸ். இந்த மயோனஸ் பாக்கெட் மற்றும் பாட்டில்கள் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக சைவம் மற்றும் அசைவ உணவுகளில் பிரதானமாக இடம்பெறுகிறது. இதில் அதிகபட்சமாக சாண்ட்விச், சவர்மா, பர்கர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இது இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது. இதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருப்பதால் தமிழக அரசு ஓராண்டுக்கு தடை விதித்துள்ளது. குறிப்பாக இது தொடர்பாக தமிழக அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி வரை ஓராண்டுக்கு இந்த தடையானது இருக்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆகையால் தமிழகத்தில் எந்த பகுதிகளில் மயோனஸை உற்பத்தி செய்ய, சேமித்து வைக்க, விற்பனை செய்யப்படுவதற்கு தடை விதிக்கப்படுவது மீறினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.